ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கு உகந்த ஒரு தெய்வீகமான ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். வீட்டில் நிறைய சாமி சிலைங்கள்லாம் இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 முறை நான் இனிப்பு செஞ்சு படைக்கிறது வழக்கம். இன்றைக்கி திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடு ஏறியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். சுவாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியம்னாலே நிறைய அதுக்கு நெய் தான் நம்ம சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூடாக இருக்கிற நெய்யில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிறு சிறு கட்டிங்க வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த கப்பில் நம்ம முந்திரி எடுத்துக்கணுமோ அதே கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு, முந்திரி பொடி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த திருப்பாகம் ஸ்வீட்டை தான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நெய்வேத்தியமாக சுவாமிக்கு படைச்சிட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். நம்ம கடலை மாவு எடுத்துக்கினா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாலையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினே வரலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா இலக ஆரம்பிக்கும். திருப்பாகம் ஸ்வீட்டை செய்யும்போதே நல்ல ஒரு நறுமணம் வருது. முருகருக்கு அவ்வளோ உகந்ததுங்களாம். ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம எப்பயுமே வெறுமனை சாமி கும்பிட்றதை தவிர்த்துட்டு வாரத்துக்கு 1 முறை 2 முறை ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு சுவாமிக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.